அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசைக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இலச்சி. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க. தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு. 2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல். இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா. ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ப்புமாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்மாங்க. இந்த 2 நூல் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும். தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க, இலவச வேட்டியில வார்ப்பு நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா, காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்துல கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்குனீங்க, நீங்க வேட்டி வாங்குனீங்களா, இவர்கிட்ட வாங்குனீங்களா, அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க? நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேப்ல பண்ணிருக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க ஐயான். இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையை மாத்தி வார்ப்புல 65% பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்தி இருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே, ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறது தெரியும். 91ல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை என்ன. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணே, பயிர்க்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையே. நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறார். அடுத்து நான் சொன்னேன், திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியமாட்டிருக்கு, அதான் நள்ளிரவுல அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா, 12,110 கோடியில இன்னும் 3000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலிக்கு இருட்டு கடைக்கு. அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்கிற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்ககிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு அல்வா, மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்கிறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுக்க, 365 நாள். எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தி அவரை பார்க்கணும். இன்ப நிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ப நிதிக்கு அந்த வியூ, அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா இந்த அம்மா, நீ எதிரிமா அப்படின்னு. அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க. யாரா இருந்தா எதிரி. இன்ப நிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம். எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்றாங்க, எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்து எல்லாம் பாருங்க.
நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலினா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. பாருங்க, தல விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம். நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்தும். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம். மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க, அதுக்கு தான் பேண்டை போட்டு இருக்கிறீங்க. அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது.